இயேசுவின் அன்பு சகோதரமே, நவம்பர் மாதம் 18ஆம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு எந்நாளும் இருந்து பாதுகாப்பதாக. இதோ இன்று நமது தாயம் திரு அவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனித பேதுரு மற்றும் பவுல் பேராலய நேர்ந்தளிப்பு திருவிழாவை கொண்டாடுகிறோம். புனித பேதுரு பேராலயம் முதலில் பேரரசர் கான்ஸ்டன்டின் அவர்களால் கிபி 323ஆம் ஆண்டில் கட்டப்பட்டது. இப்பேராலயமானது வர்த்திகான் மலையின் மீதுள்ள கத்தோலிக்க திருச்சபையின் முதல் திருத்தந்தையும் திருத்தூதருமான பேதுருவின் கல்லறையின் மீது கட்டப்பட்டுள்ளது. தென்கிழக்கு பிரான்சின் ரோன் நதியோரம் உள்ள அவிக்னான் நகரில் இருந்து திருத்தந்தையர் திரும்பிய பின்னரே திருத்தந்தையர் இங்கே வசிக்க தொடங்கினர். 1000 வருடங்களுக்கு மேலாக நின்ற ஆரம்பகால கட்டிடத்தை கட்டுமான பிரச்சனைகள் காரணமாக இடிக்குமாறு திருத்தந்தை 2ஆம் ஜூலியஸ் 1506ஆம் ஆண்டு கட்டளையிட்டார். புதிய பேராலய கட்டிடப் பணிகள் நிறைவடைய 120 வருடங்களுக்கு மேலானது. திருத்தந்தை 8ஆம் அர்பன் அவர்களால் கிபி 1626ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி இப்பேராலயம் அர்ச்சிக்கப்பட்டது. இது கிறிஸ்தவ சமூகத்தின் மிகவும் பிரபலமான பேராலயமாக கருதப்படுகிறது. புனித பவுல் பேராலயம் ரோம் நகரின் அசல் சுவர்களின் வெளியே சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்தில் புனித பவுல் மறைசாட்சியாக மரித்த இடம் என்று கூறப்படும் இடத்தில் அமைந்துள்ளது. இப்பேராலயமும் பேரரசர் கான்ஸ்டன்டின் அவர்களால் கட்டப்பட்டதெனினும் ரோம பேரரசின் 69வது பேரரசர் 1ஆம் தியோடோசியஸ் மற்றும் திருத்தந்தை 1ஆம் லியோ ஆகியோரால் விரிவாக்கம் செய்யப்பட்டது. கிபி 1823ஆம் ஆண்டில் நடந்த ஒரு தீ விபத்தில் முற்றிலும் அழிந்து போன இவ்வாலயம் உலகெங்கிலும் இருந்து வந்த நன்கொடைகள் மூலம் மறுசீரமைப்பு செய்யப்பட்டது. புனித பேதுரு பேராலய கட்டிடப் பணிகள் முடியும் முன்னரே புனித பவுலின் பேராலயம்தான் ரோம் நகரில் பெரிய பேராலயமாக இருந்தது. இப்பேராலயமானது புனித பவுலின் கல்லறையின் மேல் கட்டப்பட்டுள்ளது. திருத்தந்தை 9ஆம் பயஸ் இப்பேராலயத்தை கிபி 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அர்ச்சித்தார். இவ்வாறு இவ்விரண்டு பெரும் பேராலயங்களும் பல்லாயிரக்கணக்கான கத்தோலிக்க கிறிஸ்தவ திரு யாத்திரிகர்களை ஆண்டுதோறும் ஈர்க்கின்றன. எண்ணற்ற பிற சபை சமயத்தினரும் ஆண்டுதோறும் வருகை புரிகின்றன. எனவே இவ்வாலயங்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு மக்களும் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றிட புனித பேதுரு மற்றும் பவுலின் பரிந்துரை ஜெபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம், இறையாசீர் பெறுவோம். மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்று பாதையில் சந்திப்போம். கடவுள் என்றும் நம்மோடு.